அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தானுக்கு செல்லாத ஈரானிய தலைமைகளுடைய உறுதியும் யுத்த நிறுத்தத்தை மீண்டும் நீடித்திருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் இதனை முழுமையாக மறுத்திருக்கக்கூடிய ஈரானிய தலைமைகளும் டொனால்ட் ட்ரம்பின் முற்றுகைக்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிக்கப் போகும் ஈரானிய இராணுவத்தினரும் அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்த நிறுத்தத்தை இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடித்துள்ளார்? மேலும் இந்த யுத்த நிறுத்த நீடிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான காரணங்களும் சூழ்ச்சி திட்டங்களும் என்ன? ஈரானுக்குள்ள ஏற்பட்டிருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்களும் நிரம்பி வழியும் ஈரானிய ஆறுகளும் நீர்நிலைகளும் யமன் அன்சாருல்லாவினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான கருத்துக்களும் பிரான்சுக்கு விஜயம் செய்த லெபனானி அடிமை பிரதமரும் பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனின் இறுதி எச்சரிக்கைகளும். Subscribe now and press the bell icon. இது ஈரான் அப்டேட்டினுடைய 109வது காணொளியாகும். நேற்றிரவு பல முக்கியமான தகவல்களை உள்ளடக்கியிருக்கக்கூடிய காணொளியை பதிவிட்டிருந்தேன். மேலும் குறித்த காணொளியை பார்வையிடாதவர்கள் அவசரமாக கீழே இருக்கக்கூடிய லிங்கினை பயன்படுத்தி பார்வையிடுங்கள். அப்போது தான் செய்திகளின் தொடர்ச்சியை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நேற்று மாலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களையும் பீரங்கி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. தெற்கு லெபனானினுடைய எல்லை பிரதேசத்திலே குடியிருப்பு கட்டிடங்களை தரைமட்டமாக்குவதற்கான தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. யுத்த நிறுத்தத்தை மீறிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. மேலும் இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே இந்த தாக்குதல்களை மேற்கொண்டு 2 மணித்தியாலங்களுக்குள் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் குறித்த யுத்த நிறுத்த மீறல்களுக்கான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்தினுடைய எல்லையிலே நிலை கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ சிப்பாய்களுக்கு எதிராக ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய 3 பகுதிகளிலேயே இந்த ட்ரோன் தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு எல்லை பிரதேசத்தை இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யுத்த நிறுத்தத்தை மீறி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய தாக்குதலுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ஏற்கனவே இவை தொடர்பாக தெளிவான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார்கள். கடந்த மார்ச் 2ஆம் தேதிக்கு முன்பு இருந்ததை போன்று நாங்கள் இதற்கு பிறகு இருக்க போவதில்லை. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்த நிறுத்தத்தினை மீறி தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கான பதிலடிகளை நாங்கள் உடனடியாக வழங்குவோம் என அறிவித்திருந்தார்கள். எனவே இதற்கமைவாகத்தான் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான பதிலடி தாக்குதல்களையும் யுத்த நிறுத்த மீறல்களுக்கான பதிலடி தாக்குதல்களையும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள்ளே தொடர்ச்சியாக படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வடக்கு பகுதியை இலக்கு வைத்தும் நாங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் குடியிருப்பு பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்றும் அறிவித்துள்ளார்கள். அடுத்து நேற்றைய தினம் லெபனானினுடைய அடிமை பிரதமர் நவாப் சலாம் பிரான்சுக்கு விஜயம் செய்துள்ளார். பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோனை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார். ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பிரான்ஸ் லெபனானி அரசாங்கத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்கி வருகின்றது. லெபனானி அரசு இராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது. இவை தொடர்பாக முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இதனுடைய அடுத்த கட்டமாகவே தற்போது லெபனானினுடைய அடிமை பிரதமர் நவாப் சலாம் பிரான்சுக்கு விஜயம் செய்துள்ளார். கிட்டத்தட்ட 2 மணித்தியால மேலாக தெற்கு லெபனான் பிரதேசம் தொடர்பாகவும் ஹிஸ்புல்லா ராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாகவும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோனோடு பேச்சுவார்த்தைகளை கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதை தொடர்ந்து நடைபெற்ற ஊடக சந்திப்பிலே பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் இவ்வாறு தெரிவித்தார். லெபனானுக்குள்ளே நாங்கள் ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், பிராந்தியத்திலே ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால், லெபனானிய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டுமாக இருந்தால், லெபனானுக்குள்ளே நாங்கள் நீடித்த அமைதியை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களில் இருந்து இஸ்ரேலிய ராணுவம் முழுமையாக வெளியேறிவிட வேண்டும். இஸ்ரேலிய ராணுவம் ஆக்கிரமித்திருக்கக்கூடிய லெபனானினுடைய பிரதேசங்களில் இருந்து வெளியேறிவிட வேண்டும். இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மதித்து நடக்க வேண்டும். அதனுடைய நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதே போன்று சர்வதேசத்தின் ஆதரவோடு லெபனானிய மக்களுடைய முழுமையான ஆதரவோடு ஹிஸ்புல்லா ராணுவத்தையும் முழுமையாக நிராயுதபாணியாக்க வேண்டும். இஸ்ரேலுக்கு எதிரான போரிலே லெபனான் இழுக்கப்படுவதற்கு மிக முக்கியமான காரணமாக ஹிஸ்புல்லாவே காணப்படுகின்றது. ஹிஸ்புல்லாவிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்களே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றன. இதனால் லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும். ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்பட்டால் லெபனானிய களத்தில் நீடித்த அமைதியை எங்களுக்கு ஏற்படுத்த முடியும். மேலும் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்கினால் மாத்திரமே தெற்கு லெபனான் பிரதேசத்தையும் முழுமையாக புனரமைக்க முடியும். நாங்கள் லெபனானை புனரமைக்க வேண்டுமாக இருந்தால் முதலில் ஹிஸ்புல்லாவையே நிராயுதபாணியாக்க வேண்டும். ஹிஸ்புல்லா நிராயுதபாணியாக்கப்பட்டால் பிரச்சனைகளுடைய 50% முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுவிடும். மேலும் இதற்காக பிரான்ஸ்
அனைத்து உதவிகளையும் லெபனானிய அரசாங்கத்திற்கு வழங்குவதற்கு தயாராகவே இருக்கின்றது என பிரான்சினுடைய அதிபர் மேக்ரோன் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் லெபனானிய களத்தில் எதை செய்ய விரும்புகின்றதோ அதைத்தான் பிரான்சும் செய்ய விரும்புகின்றது. ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்காகவே அனைத்து தரப்பினரும் செயற்படுகின்றார்கள். இருப்பினும் இவை அனைத்தும் களத்திலே ஒருபொழுதும் வெற்றியளிக்கப் போவதில்லை என்பதே யதார்த்தமான உண்மையாகும். அடுத்து நீண்ட நாட்களுக்கு பின்பு யமன் அன்சாருல்லாவினுடைய தலைவர் விசேட உரையொன்றை முன்வைத்து அதிரடியான அறிவிப்புகளை வெளியிட்டிருந்தார். பாரசீக வளைகுடா நாடுகளில் பலஸ்தீனிய மக்களுக்கு ஆதரவாக பலஸ்தீனிய காரணத்திற்கு ஆதரவாக எக்ஸ் தளத்தில் ஒரு ட்வீட் செய்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். பலஸ்தீனிய காரணத்திற்கு ஆதரவளிக்கக்கூடியவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். அவர்களுக்கு அபராதம் விதிக்கப்பட்டு அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகின்றார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் இந்த அரபு நாடுகளிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக செயற்படக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். லெபனானுக்கு ஆதரவாகவும் ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாகவும் ஈரானுக்கு ஆதரவாகவும் கருத்துக்களை பதிவிடக்கூடியவர்களும் கைது செய்யப்படுகின்றார்கள். அதே நேரம் அரபு நாடுகளிலே இஸ்ரேலுக்கு விசுவாசத்தை ஏற்படுத்தக்கூடிய கருத்துக்கள் தாராளமாக பகிரப்படுகின்றன. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் முழுமையான ஆதரவை வழங்கக்கூடிய சமூக ஊடக கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அரபு நாடுகளுடைய தற்போதைய நிலைமை இவ்வாறு தான் காணப்படுகின்றன. காசாவிலும் லெபனானிலும் ஈரானிய களத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய குற்றங்களை நியாயப்படுத்தக்கூடிய எல்லா விதமான பிரச்சாரங்களையும் இவர்கள் மேற்கொள்கின்றார்கள். அரபு நாட்டு ஊடகங்களும் இந்த பிரச்சாரங்களையே மேற்கொள்கின்றன. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் எதிராக திரும்பிவிடக் கூடாது என்பதற்காகவே இந்த பிரச்சாரங்கள் அனைத்தும் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. காசா முதல் உலகில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டிலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் அமெரிக்க ஆக்கிரமிப்பு மேற்கொள்ளக்கூடிய குற்றச் செயல்களை வாய்மொழி மூலமாக கூட விமர்சிப்பதற்கு அனுமதிகள் வழங்கப்படுவதில்லை. ஆனால் இந்த நிலைமைகள் நிச்சயமாக மாற்றம் அடையும். நெடுநாட்களுக்கு உண்மைகளை மறைத்து வைக்க முடியாது. இந்த அடக்குமுறைகளை நெடுநாட்களுக்கு நீடிக்க முடியாது. விரைவில் இதற்கான காலமும் நேரமும் வரும். அதே போன்று தற்போதைய போர் நிறுத்தமானது அதனுடைய முடிவை நெருங்குகின்றது. இந்த போர் நிறுத்தம் என்பது ஒரு பலவீனமான போர் நிறுத்தமாகும். மேலும் போரானது விரைவில் ஆரம்பிக்கப்பட போகின்றது. இந்த போரிலே எங்களுடைய நிலைப்பாடு தெளிவாகவே இருக்கின்றது. ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு எதிராக மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு தாக்குதலுக்கும் நாங்கள் பதிலடிகளை வழங்குவோம். ஒரு பொழுதும் நாங்கள் யுத்த களத்தில் நடுநிலை வகிக்க மாட்டோம். நாங்கள் தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரி மற்றும் அதனுடைய கூட்டாளிகளோடு மோதலில் இருக்கின்றோம். இந்த மோதலானது ஒரு தொடர்ச்சியான நீண்ட மோதலாகவே அமைந்திருக்கும். இந்த மோதலை யாராலும் தவிர்க்க முடியாது. மேலும் இறைவனின் உதவியோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஒரு சிறந்த பாடத்தினை கற்பித்து அவர்களை தோற்கடிப்போம் என யமன் அன்சாருல்லாவினுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். அத்தோடு யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஏன் முழுமையாக களமிறங்கவில்லை, பாபல் மண்டப் பிரதேசத்தினை இன்னும் ஏன் முழுமையாக மூடவில்லை என பலர் கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். கடந்த 10 நாட்களாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் பாபல் மண்டப் பிரதேசத்தினை இழுத்து மூடப்போவதாக அறிவிக்கின்றார்கள். ஆனால் இன்னும் ஏன் மூடவில்லை என்று கேள்விகளை எழுப்பியிருந்தீர்கள். உண்மையில் இது ஒரு மிக நீண்ட போராகும். மேலும் பாபல் மண்டப் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவது, யமன் ஹவுதி இராணுவத்தினை முழுமையாக பயன்படுத்துவது, யமனினுடைய தீப்பிழம்பை ஆரம்பிப்பது என்பன ஈரானின் மிக முக்கியமான துருப்புச் சீட்டாகும். சரியான நேரத்தில் சரியான தருணத்தில் சரியான விதத்தில் இந்த துருப்புச் சீட்டை ஈரானியர்கள் பயன்படுத்த வேண்டும் என நினைக்கின்றார்கள். பாபல் மண்டப் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் தயாராகவே இருக்கின்றார்கள். அதே நேரம் ஈரானிய தலைமைகள் இன்னும் இதற்கான அனுமதியை வழங்கவில்லை. போரினுடைய பாதையில் சரியான தருணத்தில் சரியான கட்டத்திலே இதற்கான முடிவுகள் எடுக்கப்படும். இதற்கமைவாகவே பாபல் மண்டப் பிரதேசம் இன்னும் முழுமையாக இழுத்து மூடப்படவில்லை. மேலும் இனி வரக்கூடிய நாட்களில் சரியான தருணம் ஏற்படும் போது ஈரானிய தலைமைகள் இதற்கான உத்தரவுகளை வழங்குவார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் அவர்களுடைய தீப்புலம்பை ஆரம்பிப்பார்கள். செங்கடல் பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடுவார்கள். செங்கடல் பிரதேசத்திலே அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தினை கற்பிப்பார்கள். மேலும் இதற்கு யமன் ஹவுதி இராணுவத்தினர் முழுமையாக தயாராகவே இருக்கின்றார்கள். அடுத்து ஈரானிலே ஒரு மிகப்பெரிய நீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது. பல வருடங்களாக ஈரானுக்குள்ளே நீர் பற்றாக்குறை உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. மேலும் கடந்த டிசம்பர் மாதம் ஈரானுக்குள்ளே நீர் பற்றாக்குறையானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருந்தது. மேலும் இந்த நீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வதற்காக ஈரானிய மக்கள் மழை வேண்டி பிரார்த்தனைகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். இவை தொடர்பாக முன்னே காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். இப்படியான நிலைமையில் ஈரானிய இராணுவ ஆய்வாளர் ஒருவர் தற்போது சில முக்கியமான கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். இதற்கமைவாக அவர் ஈரானிய
ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்தார். நான் இந்த தலைப்பில் நிபுணத்துவம் பெற்றவன் அல்ல, ஆனால் இந்த போரினுடைய ஆரம்பத்தில் ஈரான் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய பல முக்கியமான ராடர் கருவிகளையும் பல முக்கியமான அமைப்புகளையும் அழித்து தரைமட்டமாக்கியது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அமெரிக்காவினாலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினாலும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல முக்கியமான தளங்கள் தரைமட்டமாக்கப்பட்டன. மேலும் ரகசியமாக பேணி வந்த சில முக்கியமான இடங்களும் தரைமட்டமாக்கப்பட்டன. அமெரிக்காவினால் வெளிப்படுத்தப்படாத பல முக்கியமான ராடர் அமைப்புகள் முழுமையாக அழிக்கப்பட்டன. அதே போன்று கத்தார், பஹ்ரைன் மற்றும் குவைட்டில் இருக்கக்கூடிய பல முக்கியமான ராடர் தளங்களும் அமெரிக்காவினால் ரகசியமாக பேணி வந்த பல தளங்களும் அழிக்கப்பட்டன. இவ்வாறு இந்த ராடர் கருவிகளும் அமெரிக்காவினால் பொருத்தப்பட்டிருந்த பல ரகசியமான தளங்களும் முழுமையாக அழிக்கப்பட்டதை தொடர்ந்து ஈரானுக்குள்ளே வானிலை மாற்றம், காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருந்தது. இவை அழிக்கப்பட்டதற்கு பின்பு ஈரானிய வானிலையில் பல முக்கியமான மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய புகழ்பெற்ற உரிமியா ஏரி உட்பட பல வறண்டு போன ஏரிகள் தற்போது நிரம்பி வழிகின்றன. தசாப்த கால வறட்சிக்கு பின்பு தற்போது அதிகளவான நீர்நிலைகள் நிரம்பி வழிகின்றன, ஆறுகள் நிரம்பி வழிகின்றன. மேலும் ஈரானுக்குள்ளே மழை நாட்கள் அதிகரித்துள்ளன. பல தசாப்தங்களுக்கு பின்பு இவ்வாறான மழை நாட்கள் அதிகரித்துள்ளன. இதற்கு முன்பு நாங்கள் இவ்வாறான காலநிலை மாற்றத்தினை, வானிலை மாற்றத்தினை எதிர்கொண்டதே இல்லை. பல தசாப்தங்களாக ஈரானிய மண் இவ்வாறான வானிலை மாற்றங்களை எதிர்கொள்ளவில்லை. நிச்சயமாக இதற்கு பின்னால் பல தொடர்புகள் இருக்கலாம். அமெரிக்காவின் முக்கியமான ராடர் தளங்களும் முக்கியமான ரகசிய தளங்களும் அளிக்கப்பட்டிருப்பதற்கு தொடர்புகள் இருக்கலாம். இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது என குறித்த இராணுவ ஆய்வாளர் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் இவை தொடர்பான இன்னும் பல தகவல்கள் வெளியாகிய வண்ணம் இருக்கின்றன. முடிந்தால் இவற்றை தொகுத்து ஒரு தனியான காணொளியாக பதிவிடுகின்றேன். அடுத்து இன்று காலையில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்காக ஈரானிய தலைமைகளை பிரதிநிதிகளை பாகிஸ்தானில் களமிறக்குவதற்காக நேற்றிரவு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் உச்சக்கட்ட முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இதற்கமைவாக நேற்றிரவு பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஈரானுக்கு புதிய முன்மொழிவு ஒன்றையும் அனுப்பி வைத்துள்ளார்கள். ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய கடற்படை முற்றுகையை நீக்குவதற்கு டொனால்ட் ட்ரம்ப் தயாராக இருக்கின்றார். நீங்கள் பேச்சுவார்த்தைகளுக்காக பாகிஸ்தானில் களமிறங்கியதும் டொனால்ட் ட்ரம்ப் இந்த கடற்படை முற்றுகையை முழுமையாக நீக்கிவிடுவார். மேலும் நீங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய முன்கூட்டிய நிபந்தனைகளையும் டொனால்ட் ட்ரம்ப் முழுமையாக நடைமுறைப்படுத்தி விடுவார். இதனால் நீங்கள் அவசரமாக பாகிஸ்தானிலே களமிறங்குங்கள். நீங்கள் களமிறங்கி பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே உங்களுடைய முன்கூட்டிய நிபந்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஈரானிய தலைமைகளுக்கு புதிய முன்மொழிவு ஒன்றை அனுப்பி வைத்துள்ளார்கள். எப்படியாவது ஈரானிய தலைமைகளையும் பிரதிநிதிகளையும் பாகிஸ்தானுக்கு வரவழைக்க வேண்டும் என்பதற்காக போலியான வாக்குறுதிகளை பாகிஸ்தானிய அடிமை மத்தியஸ்தர்கள் ஈரானுக்கு முன்வைத்துள்ளார்கள். இருப்பினும் ஈரானிய தலைமைகள் தெளிவாகவே இருந்தார்கள். ஈரானுக்கு எதிரான முற்றுகையை நிறுத்துவது, ஈரானுக்கு எதிரான முற்றுகையை உடைப்பது ஒரு அடிப்படையாகும். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகை முழுமையாக நிறுத்தப்படாமல் நாங்கள் பேச்சுவார்த்தைக்காக பாகிஸ்தானுக்கு வரப்போவதில்லை என ஐநாவுக்கான ஈரானிய பிரதிநிதி அறிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு அறிவித்தார். ஈரானிய துறைமுகங்களை முற்றுகையிடுவது ஒரு போர் நடவடிக்கை. இது போர் நிறுத்தத்தை மீறக்கூடிய செயலாகும். மேலும் ஈரானின் வர்த்தக கப்பல்களை தாக்கி அதனுடைய பணியாளர்களை கைது செய்வது இதைவிட மிகப்பெரிய மீறலாகும். எவ்வாறு இந்த கட்டுப்பாடுகளை முறியடிக்க முடியும்? இந்த முற்றுகையை எவ்வாறு முறியடிக்க முடியும்? எங்களுடைய தேசிய நலன்களை எவ்வாறு பாதுகாக்க முடியும்? அமெரிக்காவினுடைய மிரட்டல்களை எவ்வாறு எதிர்கொள்ள முடியும் என்பது ஈரானுக்கு நன்றாகவே தெரியும். மேலும் நாங்கள் இந்த மிரட்டல்களுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் அடிபணிய போவதில்லை என ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் அறிவித்தார். இதைத் தொடர்ந்து பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் இன்னும் பல முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். ஈரானிய தலைமைகளுக்கு போலியான வாக்குறுதிகளை தொடர்ச்சியாக வழங்கினார்கள். இருப்பினும் எதுவுமே பயனளிக்கவில்லை. இதைத் தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் பேச்சுவார்த்தைகளுக்கு வரமாட்டார்கள் என்கின்ற செய்திகளை அடிமை மத்தியஸ்தர்கள் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்திற்கு வழங்கினார்கள். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாக உறுப்பினர்களும் அவசரமான பாதுகாப்பு கூட்டத்தினை கூட்டினார்கள். மேலும் இந்த பாதுகாப்பு கூட்டத்திற்கு பின்பு டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். நாங்கள் எதிர்பார்த்தபடி ஈரானிய அரசாங்கம் கடுமையாக பிளவுபட்டிருப்பதனாலும் முடிவுகளை எடுக்க முடியாத நிலைமையில் இருப்பதனாலும் இராணுவ தலைமை அதிகாரி ஆசிம் முனிரின் வேண்டுகோளுக்கு அமைவாகவும் பாகிஸ்தானினுடைய பிரதமரின் வேண்டுகோளுக்கு அமைவாகவும் இந்த போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு நான் முடிவெடுத்துள்ளேன். ஈரான் ஒருங்கிணைந்த ஒரு முன்மொழிவை முன்வைக்க வேண்டும். ஈரான் பேச்சுவார்த்தைகளுக்காக ஒருங்கிணைந்த முன்மொழிவு ஒன்றை முன்வைக்க வேண்டும். மேலும் ஈரான் இந்த முன்மொழிவை முன்வைக்கும் வரை நான் யுத்த நிறுத்த காலப்பகுதியை நீடிக்கின்றேன். அதே நேரம் எங்களுடைய இராணுவம் ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை தொடரும். எங்களுடைய இராணுவம் முழுமையாக தயார் நிலையில் இருக்கும். அவர்கள் முன்மொழிவு ஒன்றை சமர்ப்பித்து பேச்சுவார்த்தை மேசையில் அமரும் வரையில் நான் இந்த யுத்த நிறுத்தத்தை நீடிப்பேன் என டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டார்.
உண்மையில் இது அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்புக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய தோல்வியாகும். ஈரானுக்கு உச்ச அழுத்தங்களை வழங்கி, ஈரானுக்கு உச்ச மிரட்டல்களை வழங்கி ஈரானை பேச்சுவார்த்தை மேசையில் அமர்த்திவிட முடியும் என அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் நம்பினார். ஆனால் இந்த முயற்சிகளில் அண்டப்புழுகன் டொனால்ட் ட்ரம்ப் தோல்வி அடைந்து விட்டார். இதன் விளைவாகவே தற்போது இந்த யுத்த நிறுத்தத்தையும் நீடித்துள்ளார். மேலும் இவ்வாறு நீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய யுத்த நிறுத்தத்திற்கு பின்னால் பல சூழ்ச்சி திட்டங்களும் காரணங்களும் இருக்கின்றன. இங்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், பேச்சுவார்த்தை மேசையில் அமராத, பேச்சுவார்த்தைக்கு செல்லாத ஈரானிய தலைமைகளை எப்படியாவது பாகிஸ்தானுக்கு வரவழைக்க வேண்டும் என்பதற்காக, அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை, ஒருங்கிணைந்த முன்மொழிவு ஒன்றை முன்வைக்குமாறு கோரியுள்ளார். அமெரிக்கா ஒரு முன்மொழிவை முன்வைத்து அல்லது பாகிஸ்தானிய மத்தியஸ்தர்கள் ஒரு முன்மொழிவை முன்வைத்து பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்தால் ஈரான் வராது என்கின்ற காரணத்தினால் தற்போது ஈரான் அதனுடைய நிபந்தனைகளை உள்ளடக்கி ஒரு புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்து பாகிஸ்தானுக்கு வருகை தர வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறான கோரிக்கைகளை டொனால்ட் ட்ரம்ப் முன்வைத்துள்ளார். மேலும் இவ்வாறு ஈரான் ஒருங்கிணைந்த முன்மொழிவு ஒன்றை முன்வைத்து பாகிஸ்தானுக்கு வருகை தந்து பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கும் வரை இந்த யுத்த நிறுத்தத்தினை நீடிப்பதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். நேரடியாகவும் தெளிவாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால், டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய இராணுவமும் ஈரானிய தலைமைகளை, ஈரானிய பிரதிநிதிகளை எப்படியாவது பாகிஸ்தானுக்கு அழைத்து வர வேண்டும் என்பதிலேயே குறியாக இருக்கின்றார்கள். ஈரான் முன்வைக்கப் போகின்ற முன்மொழிவு டொனால்ட் ட்ரம்புக்கு தேவையில்லை. ஈரானினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. இருப்பினும் ஈரானிடம் ஒருங்கிணைந்த முன்மொழிவு ஒன்றை முன்வைக்குமாறு கோரியிருப்பது பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானிய தலைமைகளை அழைத்து வர வேண்டும் என்பதற்காகத்தான். மேலும் இதற்கு பின்னால் ஈரானிய தலைமைகளை, பிரதிநிதிகளை படுகொலை செய்வதற்கான மிகப்பெரிய தாக்குதல் திட்டமே காணப்படுகின்றன. அதாவது 2 வார யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதற்கு பின்பு ஈரானினுடைய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி அவர்கள் மக்களுக்கு முன்னால் களமிறங்கி விசேட உரைகளை முன்வைப்பார் என அமெரிக்கர்களும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் எதிர்பார்த்திருந்தார்கள். எப்படியாவது ஈரானிய உச்ச தலைவரை படுகொலை செய்வதற்கான அவர் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் கடந்த 2 வாரங்களாக ஈரானிய உச்ச தலைவர் வெளியே வரவில்லை. மேலும் ஈரானிய உச்ச தலைவருக்கும் ஏனைய தலைமைகளுக்கும் இடையிலே நடைபெறக்கூடிய உரையாடல்கள், வழிமுறைகளையும் அமெரிக்காவினால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதனால் தான் ஈரானிய தலைமைகளை எப்படியாவது பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து அடுத்த கட்ட உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டு ஈரானிய தலைமைகளை படுகொலை செய்வதற்கான, பிரதிநிதிகளை படுகொலை செய்வதற்கான திட்டத்தினை வகுப்பதற்கே இவர்கள் திட்டமிடுகின்றார்கள். மேலும் கடந்த 2 வாரங்களாக இந்த திட்டத்தில் படுதோல்வி அடைந்ததன் விளைவாகவே, டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் வைத்திருந்த பொறியில் ஈரான் சிக்கிக் கொள்ளாததன் விளைவாகவே தற்போது டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்த நிறுத்த காலப்பகுதியையும் நீடித்துள்ளார். அத்தோடு டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த யுத்த நிறுத்த நீடிப்பு தொடர்பாக ஈரானிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகரின் ஆலோசகர் மஹதி முஹம்மதி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் நிறுத்த நீடிப்பிலே எந்த அர்த்தமும் இல்லை. மேலும் இந்த போர் நிறுத்த நீடிப்பை ஈரான் கேட்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. தோற்கும் தரப்பினால் நிபந்தனைகளை விதிக்க முடியாது. அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் தற்போது பலவீனமான புள்ளியில் இருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிராக அவர்களுக்கு நிபந்தனைகளை விதிக்க முடியாது. ஈரான் விதிக்கக்கூடிய நிபந்தனைகளை தான் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஈரானுக்கு எதிரான கடற்படை முற்றுகையை தொடருவது குண்டுவீச்சோடு சம்பந்தப்பட்டது. மேலும் இதற்கு ஈரானிய ராணுவம் அவசரமாக பதிலடிகளை வழங்க வேண்டும். டொனால்ட் ட்ரம்பினுடைய போர் நிறுத்த நீடிப்பு என்பது ஒரு திடீர் தாக்குதலுக்கான நேரத்தினை பெற்றுக் கொள்வதாகும். ஈரானுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய திடீர் தாக்குதலை மேற்கொள்வதற்கு அவர்கள் திட்டமிடுகின்றார்கள். இதற்கான நேரத்தையும் சரியான தருணத்தையும் பெற்றுக் கொள்வதற்காகவும் உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவுமே டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்த நிறுத்த நீடிப்பை மேற்கொண்டுள்ளார் என ஈரானிய சபாநாயகருடைய ஆலோசகர் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து ஈரானிய தலைமைகள் தஸ்னீம் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்தார்கள். போர் நிறுத்தத்தை நீடிப்பதற்கு ஈரான் கோரிக்கை விடுக்கவில்லை. எங்களுக்கு இந்த போர் நிறுத்தம் தேவையில்லை. ஈரானுக்கு எதிராக கடற்படை முற்றுகையை தொடருவது போரினுடைய ஒரு பகுதியாகும். இதனால் நாங்கள் இதற்கு உச்ச பதிலடிகளை வழங்க வேண்டும். இதற்கான தயார்படுத்தல்களையே நாங்கள் தற்போது மேற்கொண்டு வருகின்றோம் என ஈரானிய ராணுவ தலைமை அதிகாரிகள் தஸ்னீம் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இந்த யுத்த நிறுத்தத்தை நீடித்தாலும் ஈரானுக்கு எதிரான முற்றுகைக்கு உச்ச பதிலடிகளை வழங்குவதற்கு ஈரானிய ராணுவத்தினர் தயாராகி வருகின்றார்கள். இந்த போர் நிறுத்தத்தின் மூலமாக ஈரானுக்கு எதிரான முற்றுகையை நீடிப்பதன் மூலமாக டொனால்ட் ட்ரம்ப் திட்டங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு முயற்சி செய்கின்றார். எனவே இவற்றை முறியடிக்கும் நோக்கத்தோடு இந்த முற்றுகைக்கு பதிலடியாக ஈரானிய ராணுவத்தினர் உச்சக்கட்ட பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் இவ்வாறான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதே டொனால்ட் ட்ரம்பின் இந்த யுத்த நிறுத்த நீடிப்புக்கு பின்னால் இருக்கக்கூடிய சூழ்ச்சி திட்டங்களை தோற்கடிப்பதற்கான மிக முக்கியமான தீர்வாகும். எனவே இதற்கமைவாகவே தற்போது ஈரானிய ராணுவத்தினர் அதிரடியான முடிவுகளை எடுக்கப் போகின்றனர். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.